சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க. நான் என்னமா பண்ணுவேன்? எல்லாரும் சேர்ந்து உனக்கு சதி பண்ணல. சதி பண்ணது உன் புருஷனும் உன் நாத்தனாரும் தாண்டி. நீ உன் புருஷனுக்கு பறிஞ்சு பேசி எங்களை மதிக்காம வீட்டை விட்டே நீ அனுப்புன. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். பொன்னிய வாசப்பட்ட வாழ்க்கைய அவ புருஷனோட வாழட்டும்னு உன்னை விட்டுட்டு நான் போனேன். ஆனா நான் உன் பக்கத்துல இல்லாட்டியும் நீ சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கையில தாண்டி இருந்தேன். ஆனா நீ சந்தோஷமா இல்ல. கல்யாணம் பண்ண அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் நீ இன்னைக்கும் இருக்க. உன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீ சந்தோஷமா இல்லன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் நொறுங்கி போயிட்டேன்டி. ஏன் தான் உன்னை விட்டுட்டு வந்தேன்னு என்ன நானே திட்டிக்கிறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பொன்னி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன் மேல கோவப்பட்டிருக்கவே கூடாது. உன் கூடவே இருந்திருக்கணும். உங்க அப்பா மாதிரி நானும் உன் கூடவே இருந்திருக்கணும். நான் இருந்திருந்தேன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன். எப்படியாச்சும் சின்ராசோட உன்னை வாழ வச்சிருப்பேன். அப்படி அவன் வாழ ஒத்துக்கலனா நான் தட்டி கேட்டிருந்திருப்பேன். மா, இனிமே பேசி என்னமா பிரயோஜனம்? எல்லாமே கை மீறி போயிடுச்சுமா. நீயும் உன்னோட அப்பனும் அந்த சின்ராச நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆனா நான் சும்மா விடலடி. அந்த சின்ராச வீட்டுக்கு போய் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். ஏன் பொண்ணு சந்தோஷமா வாழ விடாம செஞ்ச உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்களை வாழ விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கியே தீர்வேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த சின்ராஸ் குடும்பத்தை பழி வாங்க எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் நீ மட்டும்தாம்மா. நீ மட்டும் என் கூட இருந்தா தைரியமா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். என்னை எப்படியாச்சும் ஜாமீன்ல வெளியே கொண்டு வாமா. நான் வெளியே வந்துடுறேன். என் புருஷன் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சனோ அதுக்கு தலைகீழா என் புருஷனை இனிமே சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அந்த சபதத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் இங்க இருந்து வெளியே வருவேன். என் புருஷனையும் துளசியையும் நான் கதற கதற அழ வைப்பேன். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேம்மா. சும்மா விட மாட்டேன். என்னையும் அப்பாவையும் செண்பகச்சித்தையும் எப்படியாவது வெளியே எடுக்க ட்ரை பண்ணு. நான் வெளியே வந்த அப்புறம் அந்த சின்ராசும் துளசியும் எந்த அளவுக்கு பாடுபட போறாங்கன்னு இனிமே பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு நீதான் முக்கியம். பொண்ணை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற என்னடி இருக்கு? பொண்ணை வெயில் எடுக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். நீ தைரியமா இரு. சின்ராசோட அம்மா அப்பா இறந்து போனப்போ அவங்கள வளர்த்து ஆளாக்கி விட்டு சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நாம தாண்டி. ஆனா அந்த நன்றியை கூட மறந்துட்டு உங்க அப்பாவையே ஜெயிலுக்கு போக வச்சுட்டான். ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு நாம யாருன்னு காட்டணும்டி. அவங்க யாருன்னு நம்ம கிட்ட காட்டிட்டாங்க. இனி நாம யாருன்னு அவங்க கிட்ட காட்டுவோம். நீ தைரியமா இரு, அழாத. இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா முதல்ல கண்ணீர் அடக்கணும் பொன்னி. அப்படி அழுதுட்டா அந்த கண்ணீர்ல அந்த வெறியும் கரைஞ்சு காணாம போயிடும். கண்ணீரை வெளியில விட்டுறாம வெறியோட இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள சின்ராசையும் துளசியும் அழிக்கணுங்கிற வெறியோட இரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். தைரியமா இரு. டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புமா. சரிம்மா, நீ ஆக வேண்டியதை பாரு. மத்ததான் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ பத்திரமா இரு. உடம்ப பாத்துக்கோ பொன்னி, சரியா? அம்மா இருக்கேன். வாமா. வரேன். என்ன எப்படியாவது வெளியே எடுத்துறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம்ண்ண. காபி தண்ணி கொடுத்தியா? கேட்டப்பா எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. மன்னிச்சிருங்கம்மா, அது பொன்னி விஷயமா வக்கீல பார்க்க போயிருந்தோம். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி. பொன்னி ஜெயில இருக்கிறத நானும் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அந்த ஆண்டவன் நல்லவங்களை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. எதுவுமே நம்ம கையில் இல்லையேங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துருது. நம்ம என்னங்க பண்ண முடியும்? எல்லாருமே சூழ்நிலை கைதிங்க தான். அண்ணா, என் தம்பி சரவணனை 4 நாளா காணோன்னு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் எங்க போனா என்ன ஆனான்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலன்னு. அவன் உயிரை மீட்டு கொடுத்த உங்களாலே தாங்க முடியலையே தம்பி. பெத்த வயிறு 10 எரியுது தம்பி. அம்மா கவலைப்படாதீங்க, எப்படியும் சரவணனை கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? என் தம்பி காணாம போனதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஹாஸ்பிட்டல் நர்ஸ் டாக்டர் எல்லாருமே மலுப்புல தான் பதில் சொல்றாங்க. சரவணனை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் தம்பி. ஆஸ்பத்திரியில வந்து டாக்டர் நர்ஸ்னு எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. தொடர்ந்து தேடுறோம்னு சொல்லிருக்காங்க. ஒன்னதான் தம்பி கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம். என் பிள்ளைய எப்படியாவது மீட்டு கொடுத்துருப்பா. என் பேரானிட்ட சொல்லிட்டல, உன் புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு உன் கையில கொண்டாந்து ஒப்படைச்சிருவான். கவலைப்படாத. ஆமாம்மா கவலைப்படாதீங்க, தேடி பார்க்கலாம். சரிண்ணா, நாங்க கிளம்புறோம். தம்பி, இந்த வீட்டுக்கு வந்தது ஏதோ கோவிலுக்கு வந்த மாதிரி என் வேதனை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. வரேண்ணா. அம்மா, ஒரு நிமிஷம். இது இல்ல தம்பி, செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம். அண்ணா இல்லை, வாங்கிக்கோங்க. வேண்டாம். அண்ணே இங்க கூட இந்தாங்கம்மா, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. ம். வரோம். வா, போலாம். கிளம்பலாம்.